அப்போ ஜின்களுக்கு எவ்வளோ பவர் இருக்கும்? மனிதனுக்கு முன்னாடி படைக்கப்பட்டது. அது என்ன பண்ணும்னா, நமக்கு என்ன தேவையோ ஒரு கடவுளாலே செய்ய முடியலையா, நம்ம போய் அழுது மண்டிட்டு அழுதோம்னா ஜின் உடனே செய்யும். கடவுளை மீறி கூட அது செய்யுது. கோயிலுக்குள்ளே போயிட்டு வரும்போது கஷ்டம் இல்லாமல் எல்லாம் வெளியே வராங்களா? ஆனால் ஜின்னை வணங்கிட்டு போகிறவங்க வெளியே வரும்போது கண்டிப்பாக சந்தோஷமாக இருப்பாங்கன்னு தான் சொல்ல வரேன். அப்போ அந்த பவர் கடவுளுக்கு மீறின சக்தி தான் அது. கண்டிப்பாக கடவுள் கூட செய்ய முடியாது, ஜின் செய்யுது நமக்கு. இப்போ நீங்கள் எல்லா விஷயத்துக்குமே லக்கு தான் சொன்னீங்க. அப்போ ஜின் இருக்கிறவங்கள்ட்ட மட்டும்தான் லக் இருக்குமா? லக்குன்றது வந்து ஜின்னை வழிபட்டால் கண்டிப்பாக எப்பேற்பட்டவங்களுக்கு அடித்தட்ட மட்டும்தான் ஜின்னை வந்து கண்டிப்பாக காப்பாற்று. ஒரு கடவுளை தேடி போகிறோம், நமக்கு கஷ்டம் நடக்கலைன்னா தான் அங்கே முடியாத பட்சத்தில் நீங்கள் வாங்க, நான் ஜின்னோட பவர் என்னன்னு நான் காட்டுறேன், ஜின்னை வழிபடுங்க, கண்டிப்பாக நான் உங்களை காப்பாற்றுவேன். நான் பெரிய கோடீஸ்வரன் ஆக்குறேன்னு சொல்லலை. இருக்கிற கடன் சுமையத்திக்கவோ, ஒரு பெண்ணு கல்யாணத்தை முடிக்கவோ, ஒரு குடும்ப கஷ்டம், ஒரு ஆப்ரேஷன் உதவிக்கோ, ஒரு எதுவோ ஒரு உதவிக்கோ, பெரிய பெரிய பணக்காரங்கன்னு பேருக்கு சொல்லுவாங்க, உள்ள பல கோடி கடன் இருந்தது. இந்த ஜின் வழிபாட்டு பண்ணி தான் நான் அவங்களெல்லாம் கடனெல்லாம் அடைச்சிட்டு இன்றைக்கி மீண்டும் அந்த தொழிலதிபர் நிலைமைக்கு கொண்டாந்தேன். நான் ஜின் மூலயமா கண்டிப்பாக எப்பேற்பட்டவங்களையும் முன்னுக்கு கொண்டேன். வணக்கம், நான் உங்கள் ஜரா. இன்றைக்கி நம்ம பிரபல மாந்திரிகர் ஜின் பார்த்திபன் ஐயாவை தான் பார்க்க வந்திருக்கோம். வணக்கம் சார். இப்போ மனிதர்களை வந்துட்டு கடவுள் தான் படைச்சார், எல்லா உயிரினத்தையும் கடவுள் தான் படைச்சாருன்னு சொல்கிறோம். ஜின்களை படைச்சது யாருங்க? மனிதர்களை படைச்சதும் கடவுள் தான், ஜின்களை படைச்சதும் கடவுள் தான். என்ன மனிதர்கள் படைச்சது மண்ணால் படைச்சாரு, ஜின்களை படைச்சது நெருப்பால் படைக்கப்பட்டது. சரிங்களா? ஜின்களை படைச்சது இறைவன் தான். ஜின்களுக்குன்னு தனி சக்தி கொடுத்து நெருப்பால் படைக்கப்பட்டது. நெருப்பால் நம்மளை படைச்சா நம்ம பண்ணுற அட்டகாசம் தாங்க முடியாது. நம்மளை படைச்சது மண்ணால். அந்த மாதிரி எல்லாத்துக்கும் மிருகவரத்துக்கும் எல்லாத்துக்குமே தனித்தனியாக படைக்கப்பட்டது இறைவன் தான். ஆனால் ஜின்களை மட்டும்தான் நெருப்பால் படைக்கப்பட்டது. எல்லாத்துக்கும் முன்னாடி படைக்கப்பட்டது நெருப்பால் படைக்கப்பட்டது ஜின்கள் மட்டும்தாம்மா. இப்போ கடவுளுக்கும் ஜின்னுக்கும் என்னங்கய்யா சம்மந்தம்? என்ன காரணத்துக்காக ஜின்களை வந்து கடவுள் படைச்சார்? இப்போ கடவுள் படைக்கப்பட்டது வந்து ஜின்களை வந்து இந்த உலகத்துக்கு ஒரு நல்லது செய்ய தான் நமக்கு படைக்கப்பட்டது. மக்களுக்கு நல்லது செய்ய போக வரதான். இதே வேதங்களை படிச்சுட்டு மனுஷர்கள் தான் அதை மாற்றிட்டாங்க, கடவுளுக்கு எதிராக திரும்பிட்டாங்க. புரியுதுங்களா? இப்போ எப்படின்னாக்கா அந்த ஜின்களை வந்து நம்ம வந்து பயன்படுத்துகிற முறையில் தான் இருக்குது. நம்ம நல்லதுக்கு பயன்படுத்தலாம், கெட்ட மந்திரங்கள் சொல்லி கெட்டதுக்கு ஏவி விடுறது வந்து அது மாந்திரிகர்கள். அந்த கடவுளையே வசிப்படுத்துகிறவங்க தான் அந்த வேலையை செய்கிறது. கடவுளையே கட்டு போடுற மாந்திரிகர்கள்லாம் வந்துட்டாங்க. ஆனால் படைச்சது கடவுள் தான். ஆனால் மாந்திரிகர்கள் எங்கேருந்து வந்தாங்க? சரிங்களா? அந்த கடவுளே கட்டு போடுற அளவுக்கு எங்கேருந்து வந்தாங்க மாந்திரிகர்கள்? எல்லாமே அப்போ ஜின்களுக்கு எவ்வளோ பவர் இருக்கும்? மனிதனுக்கு முன்னாடி படைக்கப்பட்டது. அப்படின்னும் போது கடவுளுக்காக படைக்கப்பட்டது தான் ஜின்களை. ஆனால் ஜின்களை வந்து கெட்ட வழிக்கும் போக ஆரம்பிச்சிருச்சு, கடவுளை மீற ஆரம்பிச்சிருச்சு. நீ என்ன சொல்கிறது, நான் என்ன செய்யறேன்றது மாதிரி ஒரு சில ஜின்கள், பாதி ஜின்கள் அந்த நிலைமைக்கு போயிடுச்சு. பாதி ஜின்கள் கடவுளையும் வழிபடும். இந்த மாதிரி வந்து பல வகைகள் உண்டு ஜின்களில். ஒன்று கடவுள். இப்போ மனிதர்கள் எப்படி கடவுளே இல்லைன்றவன் ஒருத்தவன், கடவுள் இருக்குதுன்ற ஒருத்தவன், இந்த கடவுள் தான் எனது, அந்த கடவுள் எனது, இந்த சாமி தான் எனது, அந்த சாமி எனதுன்றாங்க இல்லையா? அதே மாதிரி தான் ஜின்களில். இதுக்கு அடங்கிறது உண்டு, அடங்காதது உண்டு. இப்படி பார்த்தீங்கன்னாக்கா ஜின்கள் வந்து முஸ்லீம் வந்து ஜின்கள் என்னுவாங்க, இந்துக்கள் வந்து பூதம் என்னுவாங்க, கிறிஸ்தவர்கள் வந்து ஜீனின்னுவாங்க. விதவிதமாக ஜின்கள்லேயே 3 வகை 4 வகை பிரித்து வச்சுட்டாங்க. மனிதர்கள் பிரித்தது தான் அது. அது என்ன பண்ணும்னா, நமக்கு என்ன தேவையோ ஒரு கடவுளாலே செய்ய முடியலையா, நம்ம போய் அழுது மண்டிட்டு அழுதோம்னா ஜின் உடனே செய்யும். கடவுளை மீறி கூட அது செய்து கொடுக்கும் நமக்காக. இப்போ நீங்கள் பேசும்போது சொன்னீங்க கடவுளை விட ஜின்கள் ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அப்படின்னா ஜின்களுடைய கடவுள் யார்? கடவுளுக்கே இல்லாத பவர் ஜின்களுக்கு அப்படி என்ன இருக்குது? எப்படி நான் கேட்குறேன்னா, இப்போ நம்ம வீட்டில் வந்து நம்ம ஒரு யானையை வளர்க்குறோம், நம்ம தானே அதை வளர்க்குறோம். அதுக்கு எப்படி நம்மளை விட பலம் வருதுன்னு கேட்க முடியுமா? புரியுதாம்மா? அதோடைய படைப்பு அதே மாதிரி தான். அதை படைச்சிட்ட பிறகு இப்போ என்ன ஜின்களுக்கும் கடவுளுக்கு என்ன வித்தியாசம்னா, கடவுள்கிட்ட போய் நீங்கள் போகாதவங்க யாருமே இல்லை. நான் வெளிப்படையாகவே சொல்கிறேனே, போகாத வணங்காத யாரும் இல்லை. என்னை காப்பாற்றுன்னு வணங்காதவங்க இல்லை. கோவிலில் இருக்கிறாங்க, எவ்வளோ பேர் நிறைய செய்கிறாங்க போகிறாங்க, எல்லாருமே கடவுள் காப்பாற்றிடுதா? கஷ்டம் கோயிலுக்குள்ளே போயிட்டு வரும்போது கஷ்டம் இல்லாமல் எல்லாம் வெளியே வராங்களா? எல்லாம் உள்ளே போகும்போது கஷ்டத்தோடு போகிறாங்க, வெளியே வரும்போது சந்தோஷமாக வராங்களா? எல்லாம் கிடையாது. ஆனால் ஜின்னை வணங்கிட்டு போகிறவங்க வெளியே வரும்போது கண்டிப்பாக சந்தோஷமாக இருப்பாங்கன்னு தான் சொல்ல வரேன். அப்போ அந்த பவர் கடவுளுக்கு மீறின சக்தி தான் அது. கண்டிப்பாக கடவுள் கூட செய்ய முடியாது, ஜின் செய்யுது நமக்கு. சரியா? எந்த ஒரு தேவைகளை கேட்டாலும் உடனடியாக செய்யுது. இப்போது ஒருத்தவனை போய் நம்ம ஒருத்தவங்க வாழ்க்கையை கெடுத்துடுறாங்க, ஒரு சிலர் வந்து பழகிட்டு கெடுத்துடுறாங்க. அந்த பொண்ணு போய் எத்தனை கோயிலுக்கு போய் அழுவுது, எங்கெங்கேயோ போய் செய்யுது. அந்த கடவுள் வந்து காப்பாற்றிடுதா? சரியா? இவங்க நியாயம் கிடைக்குதா? இப்போ உலகத்தில் நீங்களே பார்த்துருக்கலாம், எல்லா இடத்துலையுமே சரி, ஒரு நியாயம் கேட்டு போகிறவங்களுக்கு நியாயம் தான் கிடைக்குதா? எங்கேயுமே அநியாயம் நடக்கலையா? எங்கேயுமே பிரச்சனை இல்லையா? எங்கேயுமே இது இல்லையா? அவங்களாம் கடவுளை வழிபடுறதே கிடையாதா? எல்லோரும் கடவுளை வழிபடுறவங்க தான் எல்லாம் போகிறாங்க தான்.
அதனை மீறி ஒரு சக்தின்னா ஜின்னு, நம்ம ஜின்னை நினச்சி போகிறோம்னா, இப்போது ஒருத்தவங்களை போய் ஒருத்தவனுக்கு அழிக்கணும், ஒருத்தவன் நம்மளை கெடுதல் நினைக்கிறான், அவன் இவனை விட்டா அவன் நம்மளை கெடுத்துருவான்னு நினைக்கிற போகிறோம்னு வைங்க. அப்போது கடவுள்கிட்ட போய் வேண்டிய அழுது அது செய்யாது. ஏன்னா இவனையும் குழந்தையா பார்க்கும், அவனையும் குழந்தையா பார்க்கும். ஆனால் ஜின் அப்படி கிடையாது. நம்ம யார் நமக்கு நம்பர் வராங்களோ அவங்கள கண்டிப்பாக யார் பக்கம் நியாயம் இருக்குதோ அவங்க பக்கம் உடனே நின்று தீர்த்து கொடுக்கும். அதுதான் ஜின்னோட வேலை. இப்போ நிறைய மதங்களில் நிறைய கடவுளை வழிபடுறதுக்குன்னு ஒரு முறை இருக்குது. அந்த மாதிரி ஜின்களை வழிபடுற முறை என்னங்க? ஜின்களை வழிபடுறதான் நம்ம ஜின்னு நான் முன்னாடியே சொல்லியிருப்பேன். நான் ஆரம்பத்திலே ஜின்னுன்னு மனசுக்குள்ளேயே நினச்சிக்கிட்டா போகிறோம். அது வேணும்னு பயிற்சி எடுக்கிறவங்க தான் எங்ககிட்ட வந்து பயிற்சி எடுக்கணும். இதை வழிபடுறவங்களுக்கெல்லாம் வந்தீங்கன்னாவே அதை நான் சிம்பிளாக எளிதான முறையில் நான் சொல்லிக் கொடுப்போம். எங்களை மாதிரி பயிற்சி பெற்றவங்ககிட்ட ஜின்னு வச்சிருக்கிறவங்ககிட்ட யார்கிட்ட கேட்டால் அதை சொல்லிக் கொடுப்பாங்க. ஜின்னை வழிபடுறதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே கிடையாது. அது எல்லாரை போல தான் வழிபடணும். ஜின்னு நான் கொடுத்தேன்னு அதை வாங்கிட்டு போய் வச்சுக்கிட்டு வழிபட்டாவே போகிறோம். அதை பயிற்சி எடுக்கணும்னா எங்களை மாதிரி ஒரு வேலை செய்யணும், இல்லை ஏதாவது ஒன்று செய்யணும்ன்றவங்க தான் எங்களை மாதிரி ஆள்கிட்ட வந்து பயிற்சி எடுக்க வரலாம். இப்போ நீங்கள் கடவுளை மீறின சக்தி ஜின் கிட்ட இருக்குன்னு சொல்கிறீங்க. இப்போ நம்ம கஷ்டம்னா கடவுளை தேடி போயிடுறோம். எந்த ஒரு மாதிரியான ஒரு சூழ்நிலையில் நம்ம ஜின்னை தேடி வரணும்? அம்மா இப்போ எப்படி சொல்கிறதுனாக்கா, ஒரு கடவுளை தேடி போகிறோம், நமக்கு கஷ்டம் நடக்கலைன்னா தான், புரியுதுங்களா? உங்களால் முடியலன்னாக்கா அடுத்த கட்டமாக நீங்கள் ஜின்னை வணங்குங்க. நான் சொல்கிறது புரியுதுங்களா? நீங்கள் வாங்க ஜின்ன வழிபாடு வாங்க, இதுக்கு வாங்க அதுக்கு வாங்கன்னு நான் கூப்பிடலை. உங்களால் அங்கே போய் நடக்கலைன்னா நீங்கள் அடுத்த வழிபாடு ஜின்ன வழிபாடு எடுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு உடனே முடியுதா இல்லையான்னு மட்டும் பாருங்கள். சரிங்களா? என்கிட்ட வரணும்னு கூட அவசியம் இல்லை. நீங்களாக வழிபாடு எடுத்தால் கூட போகிறோம். சரிங்களா? நான் பொதுவாக சொல்ல வர்றது என்னென்னா, ஒரு இடத்துக்கு போய் நடக்காட்டி தான் இதை விட்டுட்டு வாங்க இங்கே வணங்க தேவையில்லை அப்படின்லாம் நான் சொல்லலை. நீங்கள் போங்க வணங்குங்க. அங்கே முடியாத பட்சத்தில் இப்போது நம்ம போகிற ஹாஸ்பிட்டலுக்கு ஒரு மருத்துவமனைக்கு போகிறோம். அங்கே முடியலன்னா மேல் சிகிச்சைக்காக போகிறோமா இல்லையா? புரியுதா? இப்போது ஒரு பிரச்சனைன்னு ஒரு ஸ்டேஷனுக்கே போகிறோம். அங்கே முடியலன்னாக்கா நம்ம மேற்படி பேர அதிகாரிக்கிட்ட போகிறோமா இல்லையா? அதே மாதிரி தான் அங்கே முடியாத பட்சத்தில் நீங்கள் வாங்க. நான் ஜின்னோட பவர் என்னன்னு நான் காட்டுறேன். ஜின்னை வழிபடுங்க, கண்டிப்பாக நான் உங்களை காப்பாற்றி விடுறேன். சரி, இப்போ ஒருத்தவங்க ரொம்ப ஏழையாக இருக்காங்க, மணி ஃப்ளோ இல்லை, ஆனால் கோயிலுக்கு போயிட்டே தான் இருக்காங்க, நிறைய கடவுளை வழிபடுறாங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்க ஜின்னை வழிபட்டால் மணி ஃப்ளோ கிடைக்குமா? ஏமா எத்தனை பேர் இன்றைக்கி வரவங்க போகிறான்னு எங்கள் கிட்டே வரவங்கன்னா மில்லியனராக கோடீஸ்வரங்களா எல்லாரும் ஏழைங்களும் தான்மா வருவாங்க. எல்லாரையும் தான்மா பார்க்கும் ஜின்னு. நான் என்ன சொல்ல வரேன், மில்லியனரு பணக்காரன் ஏழைன்றது கிடையாது, எல்லா மனிதர்கள் தான். யாரை நம்புறீங்களோ அவங்கள கை கொடுக்கும் ஜின்னு. ஜின்ன மாதிரி நல்லது எதுவுமே கிடையாது உலகத்தில். ஜின்ன மாதிரி கெட்டதும் எதுவும் கிடையாது. இதே நம்ம சொல்லிக்கிறேன். ஜின்னுக்கிட்ட விளையாடனா அது கெட்டதாக செய்யும். ஜின்னுக்கிட்ட நம்பினா கூட உயிரியே அது என்ன சொல்லும், மனிதர்கள் எப்படி உயிரை தரமோ அதே மாதிரி அது பழகினா உயிரையும் தரக்கூடியது ஜின்னு. எல்லா விதத்துலையும் நல்லது தான்மா ஜின்னு. இன்றைக்கி எத்தனை ஏழைமார்களுக்கு எவ்வளோ பேருக்கு என் ஆஃபீஸில் பாருங்கள், வரவங்க பூரா பணக்காரங்களா? ஒன்றுமே கிடையாது. வரவங்க ஏழை வருவாங்க, பணக்காரங்களும் வராங்க. வேலை என்னமோ முடிச்சு தந்துக்கிட்டு தான் இருப்பேன். நீங்கள் முடிச்சுட்டு வந்து கூட நீங்கள் என்ன செய்யணுமோ செய்யுங்கன்னு தான் சொல்லுவேன். வேலையை முடிச்சுட்டு நீங்கள் வந்து செய்யுங்கன்னுவேன். அந்த மாதிரி வந்து பல விஷயங்கள் இருக்கும். ஜின் மூலயமா நிறைய பேருக்கு நல்லது நடக்கும். இப்போ நிறைய பேர் சொல்கிறாங்க, பண கஷ்டத்தில் இருக்கியா, கடனில் இருக்கியா, என்னை தேடி வா, கோடிகள் கொட்டும்னு சொல்கிறாங்க. அந்த மாதிரி ஜின்னை தேடி வந்தால் கோடிகள் கொட்டுமா? நாங்கள் யாரையும் வாங்கன்னு கூப்பிட்றது இல்லைம்மா, வேலைக்கே வாங்கன்னு கூப்பிட்றதில்ல. கண்டிப்பாக நம்பி வந்தால் அவன் நல்ல நிலைமையில் கொண்டுட்டு போய் வைக்கும் ஜின்னு. சரிங்களா? நீங்கள் வாங்க இதை செய்கிறேன் அதை செய்கிறேன்னு நான் கூப்பிட்றதும் கிடையாது, யாருக்கு நான் சொல்கிறதும் கிடையாது. இப்போ கூட ஒரு இன்டர்வியூ தரேன்னாக்கா இது என்னுடைய தொழில். நீங்கள் வாங்கன்னு யாரையும் நான் கூப்பிட்றது கிடையாது. நம்பி வந்தாக்கா காப்பாற்றுவேன். புரியுதுங்களா? நம்பி வரணும். அவங்களா விருப்பத்தோடு வந்தாக்கா கண்டிப்பாக சொல்கிறேன், ஜின் மூலயமா இன்றைக்கி பல பெரிய ஆளுங்கள்லாம் நிறைய உண்டு. ஜின்னால் வளர்ந்தவங்க நாட்டில் மட்டும் இல்லை, உலகம் பூரா நிறைய உண்டு. ஜின்னால் கண்டிப்பாக உருவாக முடியும். ஏன்னா நான் வந்து பார்த்த கேஸ்லேயே எவ்வளோ பேர் இப்போது பெரிய பெரிய பணக்காரங்கன்னு பேருக்கு சொல்லுவாங்க, உள்ள பல கோடி கடன் இருந்தது. இந்த ஜின் வழிபாடு பண்ணி தான் நான் அவங்களெல்லாம் கடனெல்லாம் அடைச்சிட்டு இன்றைக்கி மீண்டும் அந்த தொழிலதிபர் நிலைமைக்கு கொண்டாந்தேன். இப்போ சமீபத்தில் சிங்கப்பூர் போயிருந்தேன். அங்கே ஒரு குடும்பமே நெளிஞ்சு போச்சு. சாதாரண வாழ்க்கையில் அங்கெல்லாம் ஓஹோன்னு வாழ்ந்தவங்க இன்றைக்கி நெளிஞ்சு போச்சு. இதோ இப்போ மீட்டு எடுத்துன்னு வந்து 2 மாதம் தான் நான் வந்து இதுக்குள்ளே திரும்ப பழைய நிலைமைக்கு கொண்டு வந்திருக்கிறேன். ஜின்கள் மூலயமா பல விஷயங்களை, சரியா, நான் ஜின் மூலயமா கண்டிப்பாக எப்பேற்பட்டவங்களையும் முன்னுக்கு கொண்டு வந்து விடுவேன். இப்போ நிறைய பேர் வந்துட்டு நிறைய கடன் கஷ்டத்தில் இருக்காங்க, நிறைய கோயிலுக்கு போகிறாங்க, நிறைய வழிபடுறாங்க. அவங்க சொல்கிறதெல்லாம் பண்ணாலுமே அந்த கடனோ கஷ்டமோ தீரவே இல்லை. அந்த மாதிரி இருக்கிறவங்க உங்களை தேடி வந்தால் அதை சரி பண்ண முடியுமா? கண்டிப்பாம்மா. ஜின்னுன்றது ஒரு கப்பல், சரியா? அதில் ஓட்டுற கேப்டன் தான் நான். என்னை நம்பி எவ்வளோ பேர் வந்தாலும் அதை கொண்டுட்டு போய் அந்தாண்ட கரையை ஏற்றுறது தான் எங்களுடைய வேலை. சரிங்களா? ஜின்னுன்ற கப்பலில் எவ்வளோ பேர் நம்பி ஏறினாலும் கண்டிப்பாக காப்பாற்ற வேண்டியது ஜின்னோடைய வேலை, என்னுடைய வேலை. நம்பி வந்து வழிபடுறாங்கனாக்கா கண்டிப்பாக அது எதை வேணாலும் நாங்கள் செய்து கொடுப்போம். எப்படின்னாக்கா, நீங்கள் கடவுள் வழிபாடே பட்டுட்டு இருந்தவங்க தான் இன்றைக்கி எங்கள் கிட்டே வர்றவங்க பூரா இப்போ கடவுள் வழிபாட்டு பட்டவங்க தான் இப்போ வர்றது. சரிங்களா? கடவுளுக்கும் நாங்கள் எதுவும் எதிரி கிடையாது அம்மா. கடவுள் நாங்கள் ஒன்றும் எதிரியாக நினைக்கிறது கிடையாது. கடவுள் படைக்கப்பட்டது தானே ஜின்னு. அப்போ கடவுள் எங்கேருந்து வந்தது?
சில பேர் சொல்கிறாங்க ஜின்னு கெட்டது ஜின்னு. அப்போது கடவுள் படைக்கும் போதே நல்லது படைக்க வேண்டியது ஏன் கெட்டதை படைச்சேன்? எதுக்கு தேவைன்னு தானே படைச்சிருக்கிற? அப்போ கெட்டதுன்னு எப்படி நீங்கள் அதை சொல்ல முடியும்? ஒரு மனிதனுக்கு உதவக்கூடியது மனிதனுக்கு செய்ய வேண்டியதுக்காக தான் ஜின்களை படைச்சது. ஜின்களை கெட்டது போகிறது வர்றது நான் இது சொல்கிறதுமா, நான் பிடிச்ச முயலுக்கு 3 கால்ன்றது, நான் வணங்குற தெய்வம் தான் பெருசுன்றது, நான் செய்கிறது தான் நல்லதுன்றது அதெல்லாம் சேர்ந்தது கிடையாது. யார் எதை வணங்கினாலும் நாங்கள் என்ன சொல்கிறோம், கடவுளை வழிபடுறவங்களை நான் குறை சொல்கிறோமா? கிடையாது. அவங்க வழிபாடு அது, அவங்க மதம் சார்ந்தது. எந்த மதமாக இருக்கட்டும், எந்த தெய்வமாக இருக்கட்டும், அவங்க வழிபாடு தான். அதை பற்றி நாங்கள் கவலையே படலை. எங்களுடைய வழிபாடு ஜின். சரிங்களா? எங்களை நம்பி வந்தால் காப்பாற்றுறது எங்களுடைய வேலை. கண்டிப்பாக நம்பி வர்றவங்கள 100%, 200% காப்பாற்றுறது எங்களுடைய வேலை. அதனால தான் சிங்கப்பூர், மலேசியா, உலக நாடு, ஆஸ்திரேலியா, கனடான்னு எல்லா உலக நாடு பூரா, யூஎஸ்ன்னு எல்லா நாட்டுக்கு நாங்கள் செய்துட்டு இருக்கிறோம். அப்படி முடியாமல் நாங்கள் இந்த வேலையை இத்தனை பேருக்கு இவ்வளோ நாட்டில் உலகம் பூரா இத்தனை வருஷமாக செய்துட்டு வரோம். இப்போ ஜின்னை வழிபடுறோம், ஜின்னை வழிபட்டால் நிறைய அதிர்ஷ்டம் கிடைக்கும்னு சொல்கிறீங்க. அப்படி வழிபட்டால் என்னென்ன அதிர்ஷ்டம் கிடைக்கும்? நமக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் எந்தெந்த முறையில் தேவையோ, ஒரு உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டோம்னா, இப்போது அதிர்ஷ்டங்கள்ன்றது ஒரு மனிதனுக்கு ரோட்டில் ரோட்டில் நடக்கும்போதே ஏதாவது கிடைக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு லாட்ரி அடிக்குதுன்னு சொல்லுவாங்க, லாட்ரி எடுத்துருக்கலாம். இந்த மேலை நாடுகள்லாம் எல்லாமே கேஷினோ இதெல்லாம் இங்கே தான் சட்டத்துக்கு விரோதமானது. அங்கெல்லாம் கேஷினில் லாட்ரியிலேருந்து எல்லாமே சட்டத்துக்கு உட்பட்டது, எல்லாமே செய்யலாம். அப்படி அந்த மாதிரி விளையாட்டுகளுக்கு நிறைய உதவிகள் செய்யப்படும். ஏன்னா ஜின்கள் அந்த மாதிரி விஷயங்களை பணத்தை அள்ளி இறைக்கும். இப்போ ஒரு லாட்ரி வாங்குறவங்களாகட்டும், ஒரு கேஷினோவில் விளையாடுறவங்களாகட்டும், இப்போ என்ன சொல்லுவாங்க, இந்த விளையாட்டுலாம் மேலை நாடுகளில் எல்லா நாடுகளும் விதமாக விளையாடுவாங்க. டோட்டோ விளையாடுவாங்க, மெக்னோன்னுட்டு பல விஷயங்களில் பல விதங்களில் விளையாடுற எல்லா விளையாட்டுக்கும், இந்த சூது போன்ற சம்மந்தப்பட்ட எல்லா விளையாட்டுக்கும் அது நல்லா உதவி செய்யும் ஜின்கள். என்னென்னா இது கெடுதல் கிடையாது. அப்போ எப்படி உலகம் பூரா அவர் விட்டு வைக்கிறான்? அது கெட்டதாக இருந்தால் உலகம் பூரா தடை பண்ணலாம் இல்லையா? அது கெடுதல் கிடையாது. ஒரு வாழ்க்கையில் மனிதன் நல்ல அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடியது அந்த இடம் தான். இப்போ ஒன்றுமே இல்லாதவங்க எதை வச்சுமா முன்னுக்கு வர முடியும்? எதுவுமே இல்லை, நான் முன்னுக்கு வரணும் எதை வச்சு முன்னுக்கு வர முடியும்? நீங்களே சொல்லுங்கள். உழைச்சி இந்த காலத்தில் முன்னுக்கு வந்துட முடியுமா? உழைச்சாலும் வாழ்க்கையில் முன்னுக்கு ஏற முடியுமா? முடியாது. ஏதோ ஒரு லக்கு, அதிர்ஷ்டம். கண்டிப்பாக அந்த அதிர்ஷ்டம் இல்லாத இன்றைக்கி இன்றைக்கி எவ்வளோ பேரை பார்த்துருக்கலாம். இன்றைக்கி சாதாரண ஒரு ஆளெல்லாம் இன்றைக்கி எம்எல்ஏ ஆகிருக்கிறாங்க, ஒரு எம்பி மினிஸ்டர், எல்லாமே லக்கு. அவங்களோட அதிர்ஷ்டம், அவங்க குட் லக், அவங்க நல்ல நேரம். அதே லக்கு தான் இந்த ஜின் தரும்னு நான் சொல்கிறேன். இப்போ நீங்கள் எல்லா விஷயத்துக்குமே லக்கு தான் சொன்னீங்க. அப்போ ஜின் இருக்கிறவங்கள்ட்ட மட்டும்தான் லக் இருக்குமா? எல்லாருக்கிட்டையுமே எல்லாருக்குமே அதிர்ஷ்டம், எல்லாருக்குமே நல்ல நேரன்றது கிடையாது. ஒரே பேரில் இன்றைக்கி எவ்வளோ பேர் இருக்கிறாங்க. எல்லாருமே பெரிய பெரிய ஆளுக்கு உச்சத்துக்கு போகிறது கிடையாது. அதே பேரில் எவ்வளோ பேர் போயிருக்கிறாங்க. அவங்கவுங்க பிறந்துக்கிற நேரம் லக்னமும் தான். அதே சமயம் ஜின்னை வச்சு இருக்கிறவங்க, ஜின்னை வழிபடுறவங்களுக்கு லக்கு இல்லைனாலும் லக்கு இருக்கும். அந்த லக்கே அதிர்ஷ்டமே கிடைக்காது, எனக்கு வாழ்நாளில் முன்னேற்றமே கிடையாது, என்னால் முன்னுக்கிற வழியே கிடையாதுன்னு நினைக்கிறவங்களுக்கு ஜின்னை வணங்கினா கூட கண்டிப்பாக அவங்க முன்னுக்கு கொண்டுட்டு போக முடியும்னு சொல்கிறேன். புரியுதுங்களா? என் வாழ்க்கையில் முன்னுக்கே போகிறது முடியாது, இதுக்கு மேலே நான் எங்கேருந்து முன்னுக்கு போகிறேன், மனம் தளர விட்டவங்களுக்கு அத்தனை பேருக்குமே சொல்கிறேன். லக்குன்றது ஜின்னை வழிபட்டால் கண்டிப்பாக எப்பேற்பட்டவங்களுக்கு அடித்தட்ட மட்டும் ஜின்னை கண்டிப்பாக காப்பாற்றும்னு சொல்ல வரேன். எப்படி காப்பாற்றும்? ஜின்னை வழிபடுறவங்களுக்கு கண்டிப்பாக அவங்க எப்படி காப்பாற்றோம்னாக்கா, இப்போ நீங்கள் எப்படி மற்ற மதங்கள் எப்படி நம்பிக்கையோட வணங்குறீங்க, உங்களை எப்படி காப்பாற்றுது அதை கொஞ்சம் சொல்ல முடியுமா? நீங்கள் நமக்கு தேவை எப்படி காப்பாற்றுதுன்னு இல்லைம்மா, எந்த குறையில இருந்து அவங்க மேலே போகிறாங்கன்றது தான் முக்கியம். புரியுதுங்களா? ஒரு தொழில் நல்லா சரியாக போகலையா, ஜின்னை வணங்குறவங்க கண்டிப்பாக அந்த தொழிலில் நல்லபடியாக முன்னுக்கு போவாங்க. ஒரு குழந்தை இல்லையா, அந்த வீட்டில் கண்டிப்பாக ஜின்னை வணங்குற குழந்தை இருக்கும். அதை வச்சு தான் நம்ம கணிக்கணும். எப்படி லக்குன்னாக்கா எப்படி லக்கு? ஒரே டைப்பில் எல்லா மனிதர்களும் கிடையாது. ஒரு தேவைக்காக, பல விதங்கள் தேவைக்காக இருக்கிறாங்க ஒரு மனிதர்களும். அந்த தேவையை நிறைவேற்றுது, அவங்க வணங்குறதை நிறைவேற்றுது, அதான் லக்கு. இப்போ எல்லாருமே நல்லா உழைக்கிறோம், எவ்வளோ உழைச்சாலும் நம்மளோட தேவைகளை பூர்த்தி பண்ணவே நமக்கு பத்த மாட்டேங்குது. அப்போ தான் நமக்கு அந்த அதிர்ஷ்டன்ற விஷயமே தேவைப்படுது. அப்போ நீங்கள் சொன்ன மாதிரி லைக் லாட்ரின்னு வச்சுக்கோங்க, அந்த லாட்ரியில் ஜின் எப்படி நமக்கு சப்போர்ட் பண்ணும்? வாழ்க்கையில் எல்லாருமே உழைக்கிறோம், எல்லாருமே தான் 3 வேளைக்கு சாப்பிட்றோம், எல்லாருமே தூங்குகிறோம், எல்லாருமே குளிக்கிறோம், எல்லாருமே தானே பண்ணுறோம். முன்னுக்கு போகணுன்ற வெறி இருக்கிறவங்க மட்டும், நான் சொல்கிறது நல்லா புரிஞ்சுக்கிங்க, உழைக்கிறது பெருசு இல்லை. உழைக்கிறது எல்லாருமே தான் உழைக்கிறாங்க. உலகத்தில் எல்லாருமே தான் காலையிலே எந்திரிச்சா வேலைக்கு போகிறாங்க, நைட்டான உலகம் வராங்க. வெளிநாடுகள்லாம் பார்த்தீங்கன்னா தூங்கக்கூட நேரம் இல்லாமல் உழைக்கிறாங்க. எல்லாருக்குமே அந்த லக்கு கிடைக்காது. சரிங்களா? அதுலேயும் நம்ம நம்ம அது ஜின்னுன்னு மனசுக்குள்ளே எடுத்துக்கோங்க. ஜின் வழிபாடுன்னு எடுங்க. எப்படி சொல்கிறதுன்னா, எனக்கு ஒரு அதிர்ஷ்டம் வேணும்னு சொல்லி அதை நம்பி ஜின்னு நம்பி ஒரு லாட்ரியை வாங்குங்க. ஒரு லாட்ரியை கூட நீங்கள் சம்பாதிக்கிறதுலே ஒரு 10 ரூபா சம்பாதிக்கலாம், 1 ரூபா கொடுத்து ஒரு லாட்ரி வாங்குங்க. அது ஜின்னோட வாங்குங்க. என்கிட்ட வாங்க, உங்கள் பேர் அம்மா பேர் எனக்கு கொடுங்க, நான் உங்களுக்கு அந்த ஜின்னில் நான் ஜெயிக்க வச்சு தரேன். சரிங்களா? உங்களை நான் பெரிய கோடீஸ்வரன் ஆக்குறேன்னு சொல்லலை. இருக்கிற கடன் சுமையை தீர்க்கவோ, ஒரு பெண்ணு கல்யாணத்தை முடிக்கவோ, ஒரு குடும்ப கஷ்டம், ஒரு ஆப்ரேஷன் போகிறதுக்கோ, எதுவோ ஒரு உதவிக்கோ, என்ன சொல்கிறது, ஒரு ஸ்கூல் செலவுக்காக ஆகட்டுமே,
ஏதாவது ஒரு ஃபீஸ் ஃபஸ்ட்டு இல்லைனா செகண்டு தேர்டு ஏதாவது ஒரு ரகத்தில் நான் விழ வச்சு உங்களுக்கு ஜெயிக்க வச்சு கொடுப்பேன். காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா, ஜின் மூலயமா கண்டிப்பாக நம்ம ஜெயிக்கலாம். ஏன்னா ஜின்னை நம்ம வணங்க நான் முன்னுக்கு வரணும்னு ஜின்னை வணங்குங்க. கண்டிப்பாக நீங்கள் முன்னுக்கு வருவீங்க. அதுக்கிட்ட என்ன கேட்குறோமோ அது கட்டாயம் தரும். சரிங்களா? என்ன வேணும்னு கேட்டாலும், பதவி வேணும், பணம் வேணும், எதை வேணும்னு கேட்டாலும் கண்டிப்பாக ஜின்னால் தான் செய்ய முடியும். ஜின்னு மட்டும்தான் செய்யும். இப்போ லாட்ரி வாங்கினா ஜின்ன மூலியமாக வாங்குங்க அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க, வாங்கிட்டு என்கிட்ட வாங்க அப்படின்னு சொல்கிறீங்க. அது எப்படிங்க? நம்பர் வந்து இந்த நம்பர் தான் வாங்கணும் அப்படியெல்லாம் கிடையாதும்மா. இந்த நம்பர் அந்த நம்பர்னு கிடையாது. வந்து நிறைய பேர் வந்து இந்த மாதிரி டிக்கெட் எடுத்துகிட்டே என்கிட்ட வருவாங்க. இந்த மாதிரி சார் இதை எடுத்துருக்கிறேன் போயிருக்கிறேன்ட்டு பல விதங்களில் வருவாங்க. வந்து என்கிட்ட காமிச்சாவே போகிறோம். நான் அந்த நம்பரை நோட் பண்ணிக்கிட்டு அவங்களுக்கு என்னென்ன செய்யணுமோ அதன்படி நான் செய்து நான் அவங்ககிட்ட வேணுன்ற முறையில் நான் மெத்தடில் நான் சொல்லி கொடுத்து நானே செய்து கொடுப்பேன். நிறைய பேருக்கு சக்ஸஸ் பண்ணி கொடுத்துருக்கிறேன். அப்போது இந்த மாதிரி உங்கள்கிட்ட எடுத்துகிட்டு வந்து சக்ஸஸ் ஆனவங்க இருக்காங்களா? நிறைய பேருமா சக்ஸஸ் ஆனவங்க இருக்கிறாங்கன்னு இல்லைம்மா, இருக்கிறாங்க நிறைய பேர். ஏன்னா வந்து வாழ்க்கையில் வந்து வேற நம்பி எதுவுமே இல்லாமல் வெறும் கையங்காலோட வந்து நம்பி என்ன நம்பி என் ஜின்ன நம்பியும் வராங்க. புரியுதுங்களா? நாங்கள் அந்த டிக்கெட் மூலிமா அவங்களுக்கு ஒரு அதிர்ஷ்டத்தை தேடி தரோம். ஒன்று எங்களுடைய பணத்தை பேங்க்லேருந்து நாங்கள் எடுத்து தரல, வேறு எங்கேருந்து திருடி தரல, வேறு யாருக்கையும் வாங்கி தரல. நாங்கள் அந்த அதிர்ஷ்டம் யாருக்கோ விழுகிற அதிர்ஷ்டம் நம்மளை நம்பி ஜின்ன நம்பி வரவங்களுக்கு விழ வைக்கிறோம். அவ்வளவுதான். இவ்வளோ நேரம் நாங்கள் கேட்ட எல்லா கேள்விகளுக்கும் ரொம்ப பொறுமையாக ரொம்ப விளக்கமாக பதில் சொன்னதுக்கு ரொம்ப நன்றிங்க. இன்னொரு நிகழ்ச்சியில் பார்ப்போம்.